ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2025 டாப் 5 சீரியல் கில்லர் த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கில்லரும் ஒவ்வொரு விதம். ஒருத்தன் செத்து போயும் கொலை பண்ணுவான், இன்னொருத்தன் ட்வின்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி கொலை பண்ணுவான். இது மாதிரி ஒரு திகிலான லிஸ்ட்டை தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஏஎம்ஏ வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி கான்ஸ்டபிள். இது ஒரு தெலுங்கு மூவி, பட் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. நான் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய இந்த மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கக்கூடிய மூவிஸ் தான். இந்த மூவியோட லீட் ரோல்ல வருண் சந்தேஷ் காசி அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த மூவியை ஆரியன் சுபன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இதோட ஸ்டோரி சங்கரப்பள்ளின்னு ஒரு கிராமத்துல ஆரம்பிக்குது. இது ரொம்ப அமைதியான ஒரு கிராமம். அங்க காசி ஒரு கான்ஸ்டபிளா வேலை பார்த்துக்கிட்டு வரான். அவன் ரொம்பவே நல்லவன், ஃபேமிலி மேல ரொம்பவே பாசமா இருப்பான். அவனுக்கு கீர்த்தின்னு ஒரு மருமகள் இருக்கா. அவன் மேல அவன் உயிரே வச்சிருக்கான். இப்படி இருக்க ஒரு செம்ம ட்விஸ்ட். அந்த கிராமத்துல சடனா அடுத்தடுத்து பல கொலைகள் நடக்குது. இந்த கொலைகள் எல்லாம் ரொம்ப பிரியூட்டலா இருக்கு. இதனால அந்த வில்லேஜ்ல இருக்கிற மொத்த பேரும் ரொம்பவே பயத்துல இருக்காங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நம்ம காசி முன்னாடி வரார். ஆனா ஸ்டோரியில பெரிய ஷாக் என்னன்னா, காசியோட மருமகள் கீர்த்தி கூட அந்த கில்லரால கொலை பண்ணப்பட்டிருக்கா. இப்போ காசிக்கு இது வெறும் டியூட்டி மட்டும் இல்லாம ஒரு பர்சனல் ரிவெஞ்சா மாறுது. காசி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது பல ட்விஸ்டுகள் வருது. எவனையாவது சஸ்பெக்ட் பண்ணி அவனை பிடிக்க போறப்போ கரெக்டா அந்த சஸ்பெக்ட் கொல்லப்படுவான். அப்போதான் காசிக்கு புரியுது, இது ஒரு தனியால் பண்ணக்கூடிய வேலை கிடையாது, பல பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சதின்னு. அப்புறம் இன்வெஸ்டிகேஷனோட கிளைமேக்ஸ்ல இந்த சீரியல் மர்டர்ஸ் எல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு தெரிய வரும். இது வெறும் சைக்கோ மர்டர்ஸ் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி இருக்கு. பாஸ்ட்ல நடந்த ஒரு தப்புக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் இந்த மர்டர்ஸ் எல்லாம் நடக்குது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல காசி எப்படி அந்த கிரிமினல் கூட்டத்தை கண்டுபிடிச்சு தன்னோட மருமகளோட கொலைக்கு ரிவெஞ்ச் எடுத்தான் அண்ட் மக்களை எப்படி காப்பாத்தினான்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜோட முடியுது. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 7.9 கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ் இருக்கக்கூடிய மூவி விஷ்ணு விஷால் நடிச்சு ரிலீஸ் ஆன ஆரியன். இதோட கான்செப்ட் ரொம்பவே யூனிக்கானது. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல அழகர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு லைவ் டிவி ஷோல கன்னோட என்டர் ஆகி அந்த ஷோவை ஹைஜெக் பண்றாரு. எல்லா ஹாஸ்டேஜஸையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு லைவ் டெலிகாஸ்ட ஸ்டாப் பண்ண கூடாதுன்னு மிரட்டுவாரு. அங்க அவரு என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நல்ல ரைட்டர், ஆனா இந்த உலகம் என்ன மதிக்கவே இல்லை. சோ இப்போ நான் ஒரு நாவலை உண்மையா நடத்தி காட்ட போறேன். அடுத்த 5 நாட்கள 5 கொலைகள் நடக்கும். ஒரு கொலையும் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி விக்டிமோட பேரை நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீரென்று அவரை ஷூட் பண்ணிக்கிட்டு செத்து போறாரு. போலீஸுக்கு இது ரொம்பவே குழப்பமா இருக்கு. கில்லர் செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி கொலைகள் நடக்கும்னு. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண DSP நம்பின்னு ஒருத்தர் வராரு. இந்த கேரக்டர்ல தான் நம்ம விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. நம்பி ரொம்ப சின்சியரான ஒரு காப். ஆனா வேலை மேல இருக்கிற அப்சஷனால அவரோட வைஃப் கூட டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, அழகர் சொன்ன மாதிரியே அவன் செத்து போய் அடுத்த நாள் சிட்டி ஃபுல்லா பில்போர்ட்ஸ் எல்லாம் ஹெக் ஆகி அடுத்த டார்கெட் அசோக்னு ஒரு பேரு வருது. அப்படி வந்து கரெக்டா 1 மணி நேரம் கழிச்சு ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு செத்து போறான். கில்லர் செத்து போயும் கொலை எப்படி நடக்குது அப்படிங்கறதான் படத்தோட கிளைமேக்ஸ் மிஸ்ட்ரி. அப்புறம் நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அழகர் 10 வருஷமா இந்த பிளானை ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு தெரிய வருது. அழகர் சூஸ் பண்ணி இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் எல்லாருமே சமூகத்துல தியாகம் செஞ்சு மக்கள் மறந்து போன ஆட்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நர்ஸ், ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் அப்படின்னு சமூகத்துல மதிக்கப்படாத ஆட்கள். அழகரோட லாஜிக் என்னண்டா, இந்த நல்லவங்க எல்லாரும் உயிரோடு இருக்கும்போது யாருமே அவங்கள மதிக்கல, ஆனா நான் அவங்கள கொலை பண்ணி இந்த உலகமே அவங்கள பத்தி பேச வைக்க போறேன் அப்படிங்கிறது தான். இந்த கொலைகள் எல்லாம் கில்லர் இல்லாம எப்படி நடக்குதுன்னா, அவன் செத்து போறதுக்கு முன்னாடியே எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுட்டான். ஹைடெக் சென்சர்ஸ், டைமர்ஸ், ப்ரீ ரெக்கார்டர் வீடியோஸ் அண்ட் சில கிரிமினல்ஸையும் யூஸ் பண்ணி தான் இந்த கிரைம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். நம்ம நம்பிக்கை தான் ஹீரோ ரோல்னு ஃபிக்ஸ் பண்ணி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அவனையும் இந்த நாவலுக்குள்ள சேர்த்திருப்பான் அழகர். அப்புறம் கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் விக்டிமை நம்பி சேவ் பண்ண போறான். அப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் புரியுது. நம்பி சேவ் பண்ண வருவான் அப்படின்னு இருக்கிறது கூட அழகரோட ஸ்கிரிப்ட்ல ஒரு பார்ட் தான். நம்பி ஒரு ஹீரோவா மற்றவங்களை காப்பாத்தினா தான் இந்த ஸ்டோரி பர்ஃபெக்ட் நாவல் ஆகும்னு அழகர் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருப்பான். அப்புறம் கடைசியில அழகரோட பெண் நேம் ஆரியன் அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் நம்பி அந்த நாவலோட முடிவை எப்படி மாத்தினான், அந்த சைக்கோபேத்தோட பிளானை எப்படி பிரேக் பண்ணான்னு சொல்ற மாதிரி மூவியை முடிச்சிருப்பாங்க. இந்த மூவி IMDb ரேட்டிங் 10க்கு 6.3 கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ் இருக்கக்கூடிய மூவி மார்கன். இந்த மூவில விஜய் ஆண்டனி அண்ட் அஜய் திஷான் லீடா நடிச்சிருக்காங்க.
ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல சிட்டில அடுத்தடுத்து பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. இது எல்லாம் சாதாரணமான கொலைகள் இல்ல. அந்த கில்லர் வித்தியாசமான ஒரு கெமிக்கல் இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி தான் கொலை பண்றான். அந்த கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த விக்டிமோட பாடி மொத்தமா பிளாக் கலர்ல மாறி அப்படியே துடிச்சு செத்து போயிடுவாங்க. இந்த ஸ்கின் பிளாக்னிங் மெத்தட் தான் இந்த கேஸோட பெரிய மிஸ்ட்ரி. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண மும்பையில இருந்து டிஎஸ்பி த்ருவ் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இவருக்கு இந்த கேஸ் மேல ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் இருக்கு. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி அவனோட பொண்ணு பிரியாவும் இதே மாதிரி தான் கொலை செய்யப்பட்டு செத்திருப்பா. அந்த கில்லரை பிடிக்க போராடும் போது அவரோட லெஃப்ட் சைட் பாடியிலையும் அந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் ஆகி அவரோட பாடியில ஒரு பக்கம் கருப்பாக மாறி இருக்கும். இப்போ இவரோட லிவிங் விக்டிமா இந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு. இன்வெஸ்டிகேஷன்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு தமிழறிவு அப்படின்னு ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவனோட ஸ்விம்மர். அவனுக்கு வித்தியாசமான ஒரு பவர் இருக்கு. அவனால ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று பண்ண முடியும். அதாவது ஆண்மையை உடலிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய மாதிரியான ஒரு செயல். முதல்ல அவனை தான் கில்லர்னு போலீஸ் நினைச்சிருப்பாங்க. ஆனா இன்ட்ரோகேஷன்ல அவன் இன்னசென்ட்னு தெரிய வருது. அப்புறம் அறிவு தன்னோட ஆஸ்ட்ரல் டிராவல் பவரை யூஸ் பண்ணி கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா அந்த கில்லரோட அடுத்த டார்கெட் அறிவோட சிஸ்டரா கூட இருக்கலான்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போ ஒரு சின்சியர் கோப்பும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டரும் சேர்ந்து கில்லரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ்ல இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு பொண்ணுன்னு தெரிய வருது. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே அவளோட கருப்பான ஸ்கின்னால பல அவமானங்களை சந்திச்சிருப்பா. இந்த ஸ்கின் கலர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால சைக்கோவா மாறி யாரையெல்லாம் அவ வெள்ளையா நினைக்கிறாளோ அவங்களையெல்லாம் தன்னோட கெமிக்கலை வச்சு கருப்பா மாத்தி கொலை பண்ணுவா. அப்புறம் நம்ம ஹீரோ அவங்கள தடுக்கிற மாதிரி மூவி முடியும். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.8 கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி நம்ம நவீன் சந்திரா நடிச்சு ரிலீஸ் ஆன 11 மூவி. இது ஒரு சைக்காலஜிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மூவி. ஸ்டோரியோட ஓப்பனிங்ல ஒருத்தன் மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து ஒரு பாடியை எரிக்கிறான். அப்புறம் சிட்டில தொடர்ந்து அடுத்தடுத்து மிஸ்டீரியஸான கொலைகள் நடக்குது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ACP அரவிந்தன் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இவர் ஒரு ஷார்ப்பான போலீஸ் ஆஃபீஸர். ஆனா அவருக்கு சில பர்சனல் ட்ராமாஸ் இருக்கு. இப்படி இருக்க இன்வெஸ்டிகேஷன்ல அரவிந்தன் ஒரு வித்தியாசமான பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா இதுவரை கொல்லப்பட்ட எல்லாருமே ட்வின்ஸ். அந்த கில்லர் ட்வின்ஸ்ல ஒருத்தர் மட்டும் கிட்னாப் பண்ணி அவங்களோட ட்வின் சிபிலுக்கோட கையாலே அவங்கள கொலை பண்ண வைக்கிறான். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது க்ளூஸ் எல்லாம் ட்வின் பேர்ட் அப்படின்னு ஒரு ஸ்கூலுக்கு கூட்டி போகுது. இந்த ஸ்கூல்ல ட்வின்ஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க. முன்னாடி அந்த ஸ்கூல்ல பெஞ்சமின் அண்ட் பிரான்சிஸ் அப்படின்னு 2 ட்வின்ஸ் இருந்திருக்காங்க. இதுதான் இந்த மூவியோட ஹார்ட்னு கூட சொல்லலாம். பெஞ்சமின் அண்ட் பிரான்சிஸ் 2 பேரும் அனாத பசங்க. பெஞ்சமின் செஸ்ல செம்ம பிரில்லியன்ட். ஆனா பிரான்சிஸ் கொஞ்சம் அமைதியான பையன். இதனால ஸ்கூல்ல படிக்கும்போது கிளாஸ்மேட் பிரான்சிஸை ரொம்ப புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இன்சிடென்ட்ல பிரான்சிஸ் தப்பான முறையில கொல்லப்படுவான். பிரான்சிஸ் செத்து போனதுக்கு அப்புறம் பெஞ்சமினோட மனநலம் பாதிக்கப்பட்டு அவனோட மனசுல ஒரு பெரிய ட்ராமா உண்டாகுது. இந்த சிச்சுவேஷன்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ணவோ ஆறுதல் சொல்லவோ யாரும் இல்லாம தனியா இருக்கான். இந்த எமோஷனல் பெயின் தான் அவனை ஒரு கில்லரா மாத்துது. இதை தொடர்ந்து இந்த படத்துல ஸ்டோரின்னு நிறையவே இருக்கு. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் அப்படின்னு செம்மையா ஸ்டோரியை ரன் பண்ணி இருப்பாங்க. இதையெல்லாம் என்னால ஃபுல்லா சொல்ல முடியாது. சோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செம்ம எமோஷனலாவும் இருக்கும். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.4 கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஸ்டீஃபன். இது ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவி. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு ஆளு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் 9 பெண்களை கொலை பண்ணிட்டேன்னு கூலா சொல்லுவான். போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக் ஆயிருக்கும். ஏன்னா வெளியே யாருக்குமே இந்த சீரியல் மர்டர்ஸ் நடந்தது பத்தி எதுவுமே தெரியாது. அப்புறம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்ஸ்பெக்டர் மைக்கேல் அண்ட் சைக்காட்டிஸ்ட் சீமா அப்படின்னு 2 பேரும் வராங்க. ஸ்டீஃபன் கிட்ட பேசும்போது அவன் ஒரு ஆடிஷன் வச்சு இந்த பெண்களை கூப்பிட்டு கொலை பண்ணான்னு தெரிய வருது. அவன் பேசுற விதம் அவன் மேல கோபத்தை விட ஒரு சிம்பத்தியை தான் கிரியேட் பண்ணுது. அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனோட அப்பா அவன் ரொம்ப பாசமா வளர்த்த ஒரு பப்பிய கொன்னுருவாரு. அப்புறம் சின்ன வயசுல இருந்தே அவனோட அம்மா அப்பா 2 பேரும் அவனை ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவான். அப்புறம் ஸ்டீஃபன் ஒரு டைம்ல கோபத்துல தன்னோட அம்மாவே கொன்னுடுவான். அப்புறம் அப்பாவும் செத்து போயிடுவாரு. இந்த ட்ராமாடைஸ்ட் லைஃப் தான் ஸ்டீஃபன் ஒரு கில்லரா மாத்தி இருக்கு. இவனுக்கு கிருத்திகான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பா. அவன் மேல இவன் ரொம்ப பாசமா இருந்தான். ஆனா அவன்கிட்ட இருந்த சைக்காட்டிக் குணத்தை தெரிஞ்ச அவ பயத்துல அவனை விட்டு போயிருப்பா. அதுல இருந்துதான் ஸ்டீஃபன் கிருத்திகா மாதிரியே இருக்கிற 9 பொண்ணுகளை அவ மாதிரியே கதைக்க வச்சு கொலை பண்ணி இருப்பான். அப்புறம் மூவியோட கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவேல் ஆகுது.
ஸ்டீஃபன் வெறும் சைக்கோபேத் மட்டும் கிடையாது, அவன் ஒரு கன்னிங் மேனிபுலேட்டரும் கூட. அவன் சரண்டர் ஆனது, தன்னோட எமோஷனல் சைல்ட்ஹுட் ஸ்டோரிய சொன்னது எல்லாமே போலீஸையும் ஜட்ஜையும் ஏமாத்துறதுக்காகத்தான். இவன் மென்டலி பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சட்டப்படி கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ல இருந்து எல்லாம் எஸ்கேப் ஆகி ஃப்ரீடம் வாங்குறதுக்காக தான் இந்த நாடகத்தை ஆடி இருப்பான். அப்புறம் கடைசியில காட்டுறாங்க, ஸ்டீஃபன் சின்ன வயசுல இருந்தப்போ அவனோட பப்பியை கொண்டது அவனோட அப்பா கிடையாது, அவனே தான் சின்ன வயசுல அந்த பப்பியை கொடூரமா கொலை பண்ணி இருந்திருப்பான். இவன் ஒரு போர்ன் கில்லர் அப்படின்னு காட்டி படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 5.4 கொடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.